ஹாய்மா, இந்த பாருங்கடா, நம்ம கொத்தமல்லி தொகையல் செய்யலாம். சாம்பாரே பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா இது கூட நீங்கள் சாதத்தை பசங்களுக்கு கலந்து கொடுத்துடலாம். அதை பாருங்கள், உளுத்தம்பருப்பும் காஞ்ச மிளகாவும் நல்லா எண்ணெய் விட்டு நல்லா ரெட்டிஷாக வதக்கிக்கிங்க. நல்லா ஸ்மெல்லாக புளியை ஊற வச்சுக்கோங்க, கொத்தமல்லியை வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். மிக்சியில் சால்ட்டு போட்டுருங்க, மஞ்சத்தூள் வறுக்கிறப்பவே போட்டுருங்க. முதல்ல நம்ம என்ன பண்ணணும், உளுத்தம்பருப்பும் காஞ்ச மிளகாவும் போட்டு அதுக்கப்புறமா கொத்தமல்லியை போட்டு அதுக்கப்புறமா புளியை போட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு எடுத்துடணும். அவ்வளோதான். செம்ம சூப்பராக இருக்கும். சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும், தொட்டுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். இது எல்லாத்துக்கும் தோசைக்கு இட்லிகள்லாம் கொஞ்சம் தண்ணியாக கலந்துப்போம். சாப்பாட்டுக்கு நம்ம தொக்கு மாதிரி வச்சுப்போம். ஓகேவா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள். ஓகேவா? ரொம்ப சிம்பிள் அண்ட் ஹெல்த் வைஸ் சூப்பர். தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கற்றுக்குங்க. பாருங்கடா, சாப்பாடு ரெடி பண்ணியாச்சு. இதை பாருங்கள், துவையல் பாருங்கள், நல்லாயிருக்கும். சாப்பாட்டுக்கு போட்டு கலந்து கொடுத்துருங்க பசங்களுக்கு. நீங்கள் கலந்து கொடுத்தீங்கன்னா நீங்கள் டேஸ்ட் பார்ப்பீங்க. பசங்க சரியாக கலந்துக்க மாட்டாங்க. கலந்து கொடுத்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். சரியா? கற்றுக்குங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. கொத்தமல்லி தொவையல்.